Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு மேங்கோ டிசைன் வரைஞ்சி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம செயின் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க, அயன் நீடில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு செயின் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. செயின் அவுட்லைன் தான் போட்டிருக்கோம். இருந்தால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இனி மேட் ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். மேட் ஃபில்லிங் நம்ம இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேட் ஃபில்லிங் எதுவுமே இல்லை, செயின் ஸ்டிச் தான். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. கொஞ்சம் இந்த மாதிரி லாங்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் வரிசையாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம லாங் அண்ட் ஷார்ட் போட்டோம்ல, ஸ்டிச் லாங் அண்ட் ஷார்ட் மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். லாங் அண்ட் ஷார்ட் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது குட்டியாக ஒரு செயின் போட்டு நம்ம டேர்ன் பண்ணணும். நம்ம மேட் ஃபில்லிங்க்கு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல தான் அடுத்த லைனும் கொடுக்கணும். அதாவது இதில் இந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த இடம் அதாவது அந்த ரெண்டு செயினும் மீட் பண்ணதில் அந்த மீட்டிங் பாயிண்ட் அதே இடத்துல நம்ம தொடர்ந்து இது ஒரு லைன், ரெண்டாவது இன்னொரு லைன், அடுத்தது மூணாவது ஒரு லைன், நாலாவது ஒரு லைன். மினிமம் 3 டைம்ஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 5 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம மேட் ஃபில்லிங்க்கு லேயர் கொடுக்கும்போது, அதாவது நம்ம திருப்பி திருப்பி போடும்போது அந்த மேட் எஃபெக்ட் வராது. 3லேருந்து 5 கொடுக்கும்போது நம்ம மேட் எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், குட்டி லாக் போட்டு எடுத்தாச்சு. இனி பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல திருப்பியும் பண்ணுறோம். திருப்பி அடுத்ததும் அதே இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு செயின் வந்துச்சுல, அந்த மீட்டிங் பாயிண்ட் சொன்னல அதே இடத்துல ரைட் சைடு திருப்பியும் அதே மாதிரி. இதுதான் மேட் ஃபில்லிங். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது அழகான ஒரு மேட் எஃபெக்ட் கிடைக்கும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதுக்கு இது நம்ம ஹியூமன் ஃபேஸ் பண்ணும்போது அதோட ஹேருக்கு இந்த மேட் ஃபில்லிங் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹியூமனோட ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்தா சூப்பராக ஒரு மேட் எஃபெக்ட் கிடைக்கும். ஃப்ளவர்ஸ், லீஃப் அந்த மாதிரி எங்கே வேணாலும் இந்த மேட் ஃபில்லிங் கொடுக்கலாம். இது 3rd டைம் எடுத்துகிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் லைன் அங்கேருந்து இங்கே வந்தோம், செகண்ட் லைன் இங்கேருந்து அங்கே போனோம், 3rd லைன் திருப்பி அங்கேருந்து இங்கே. நம்ம 4 லைன்ஸ் போடலாம், இன்னொரு லைன் போகலாம். பக்கத்தில் குட்டி செயின், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி நீங்கள் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னால் குட்டி லாக் பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் அதாவது நம்ம லாங் அண்ட் ஷார்ட்டில் ஒரு லைன் லாங்காக செயின் போட்டுட்டு அதோட சென்டரில் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்ததும் அதே மாதிரி தொடர்ந்து பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மேட் ஃபில்லிங்கில் 4 டைம்ஸ் ஒரே மாதிரி ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணி ஒரே இடத்துல நம்ம எடுத்துட்டு 4 டைம்ஸ் சேமாக பண்ணுறோம். சேம் இடத்துல பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தது 4க்கு அப்புறம் 5லேருந்து அந்த 4 இது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதோட சென்டர், அதாவது நம்ம லாங் அண்ட் ஷார்ட்டில் சென்டர் பார்த்தோம்ல அதே மாதிரி சென்டர் பட் ரைட் சைடு. இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் இந்த
செயின் ஸ்டிச்சோட சென்டர், இதே மாதிரி அடுத்த செயின் ஸ்டிச்சோட சென்டர், இதே மாதிரி அடுத்த செயின் ஸ்டிச்சோட சென்டர், அடுத்து செயின் ஸ்டிச்சோட சென்டர், இந்த மாதிரி 4 டைம்ஸ் இனி பண்ணணும். இப்போ பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம வந்து பஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணி 4 டைம்ஸ் இனி வந்து ரிப்பீட் பண்ணணும். பாருங்கள், 2 செகண்ட் லைன் போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து தேர்டு, நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த கவுண்டிங்கை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணுங்க. ஈவனாக இப்போ 4 டைம்ஸ் பண்ணுறீங்கன்னா 4 டைம்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது சென்டரில் போடுறதும் 4 டைம்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து 3, நம்ம இன்னொரு வாட்டி இங்கேருந்து அங்கே போனால் 4 கரெக்டாகிடும். இது வந்து 4, இந்த பக்கம் வந்து நம்ம சேம் கலர் த்ரெட்டில் மேட் ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த பக்கம் வந்து டபுள் கலரில் மேட் ஃபில்லிங் கொடுக்கலாம். நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். மீதி பாதியை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு சென்டரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் சென்டர் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்ல இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சுக்கு எங்கே பஞ்ச் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல தான் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் 4 டைம்ஸ். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் வந்து நான் இங்கே பஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அதே இடத்துல பஞ்ச் பண்ணுறேன். திருப்பி இந்த ஸ்டிச் வந்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அதே இடத்துல பஞ்ச் பண்ணிக்கலாம். அதே இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி உள்ள லைன் செயின் ஸ்டிச் வந்து நம்ம பஞ்ச் பண்ணமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மேட் எஃபெக்ட் வந்து கிளியராக கிடைக்கும். வந்து டேர்ன் பண்ணும்போது லைட்டாக ஒரு குட்டி செயின் போட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து 3rd லைன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். எந்த இடத்துல இதுக்கு முந்தின செயின் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு குட்டி செயின் போட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அதே இடத்துல தான் மேட் ஃபில்லிங் 4 டைம்ஸ் பண்ணிட்டோம். இனி வந்து நான் வேறு கலர் மாற்றி எடுத்துக்கிறேன். வந்து 2 கலர் நம்ம மாற்றி மாற்றி போடுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம சும்மா த்ரெட்டை வந்து கட் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் கீழே நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த த்ரெட்டை வந்து பாருங்கள், அந்த த்ரெட்டை இங்கே இருக்கிற த்ரெட்டை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த த்ரெட்டை கொஞ்சம் லாங்காக இழுத்துட்டு இதில் வந்து ஒரு நீடில் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அப்போ வந்து அடுத்த கலர் நீங்கள் இங்கேருந்து எடுத்து ஒர்க் பண்ணும்போது, அதாவது எல்லோ கலர் அடுத்து நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெட் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 2 எல்லோ கலரும் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டும் ஒன்றோடு ஒன்று சிக்கிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணி நாட் போட்டு போடுற மாதிரி இருக்கும். இனி வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அடுத்து எல்லோ கலரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எல்லோ கலரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த க்ரீன் கலரை மறுபடியும் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலரை ஒர்க் பண்ணும்போது எல்லோ கலரை அது மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு அந்த பக்கம் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து
மேட் ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணுறோம். நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர், எல்லோ க்ரீன் அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து அவுட்லைனில் வந்து பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன், பீட்ஸ் ஒர்க்கு. நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பீட்ஸ் அவுட்லைன் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து த்ரெட்லேயே அவுட்லைன் கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.